ஹலோ மக்களே, வெல்கம் டு த்ரெட்ஸ் ஆஃப் திலகா. இது வந்து என்னோடய மினி விலாகில் ஃபஸ்ட்டு மினி விலாகு. ஸோ ஃப்ரைடேன்றனால நம்ம முருகன்கிட்டருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, முருகன் வந்து நம்மளுக்கு நல்லதே செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது மினி விலாகில் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நேம் வந்து த்ரெட்ஸ் ஆஃப் திலகா அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து மினி விலாகில் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் வந்து முருகர்கிட்டருந்து ஆரம்பிக்கிறேன். சாமி பாத்திரத்தெலாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எல்லா பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தாமரைப்பூ மாதிரி என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கும், சாமி பாத்திரம். அதில் வந்து பச்சரிசி வச்சு அன்னபூர்ணி அம்மாவையும் அதில் வச்சு உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் எல்லா என்கிட்ட 2 காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சொம்பில் தண்ணியும் வச்சு அதையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சாமி விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நித்தியமல்லி செடி தான் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த நித்தியமல்லிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நித்தியமல்லி செடியில் வந்து பூ வந்து பறித்து அதையும் நானே வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன் சாமிக்கு. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு முழம் கிட்டைக்கு வந்துச்சு. ஸோ அதையும் கட்டி எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு வந்து எல்லா சாமிக்கும் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அரளிப்பூவும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன, மருதாணி பூவும் இருக்குது. ஸோ இந்த வெயில் சீசனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே காய் நிறையா மருதாணி செடியில் பார்த்திங்கன்னா காயும் பூவும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு சாமிக்கு தேவையான கொஞ்சமாக இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால மருதாணி பூ வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து எல்லா சாமிக்கும் வந்து இது பண்ணிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு, அப்புறம் வந்து திராட்சை, முந்திரி, அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நெய்வேத்தியமாக நான் படைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கருப்பு திராட்சை வச்சுருக்கேன். இது இல்லாமல் வெத்தலை பாக்கு, பழம், அது வந்து ஆஷிஷுவல் நம்ம எப்போவுமே வைப்போம் இல்லையா, அதுதான். செடியில் பாருங்கள் பூ, இது வந்து அரளிப்பூவும் மருதாணி பூவும், கொஞ்சமாக வந்து செம்பருத்தி ஒரு 3 பூ இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். மருதாணி பூ பாருங்கள், அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு பூ வந்து வச்சுட்டேன். ஒரே காற்றுனால பூவெல்லாம் அடித்து பறந்துக்கிட்டு போகுது, வச்ச இடத்துல இல்லை. ஒரு குட்டி குட்டி கோலம், எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மருதாணி பூவையும் அரளிப்பூவையும் எல்லா சாமிக்கும் வந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் வந்து போட்டு விட்ருவேன். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து முருகரை ரெடி பண்ணும் போது அது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அது ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரைடே நீங்கள் ஒரு 3 ஃப்ரைடே சிம்பிளாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு தூபம் எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போல் பக்கத்தில் ஏதோ சாமி சினிமா பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு, லைட்டாக மைல்டாக கேட்குது. அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் சிம்பிளாக வந்து நான் சாமி கும்பிடுவேங்க. என்னோடய மினி விலாகே தான் ஃபஸ்ட்டு. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கா, இல்லை நான் வளவழன்னு பேசுகிறேன்னா, இல்லை இது ஓகேவா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சாமி எப்படி வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்ருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன தெரியுதோ, கோலம் இப்படி தான் போட தெரியும்னா அதை போட்டு கும்பிடுங்க. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சு கும்பிட்டாவே நம்மளுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் ஆஃப் திலகா. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமி வந்து கற்பூரம் காமிச்சு சாமி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சு ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறத நான் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.